மாணவர்கள் அடிக்கிற போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கல்வித்துறை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்வித்துறை ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. நம்ம நேற்று 8வது பாயிண்ட்டாக எங்கள் பாயிண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நேற்றே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு சார்ந்து என்ன செஞ்சுட்ருக்கோம், அது பாராட்டுறது வந்து வேறு யாரும் இல்லை, ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 ஆக்கியிருக்கோம். நம்ம எலிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அது ஒரு 7.7% இருக்குது. இப்போ அதையும் நாங்கள் குறைச்சிட்ருக்கோம். இது என்னென்னா ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக்கில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, அதர் கோர்சஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த கணக்கு எடுத்தால் இன்னும் அந்த 7.7 ஏன்னா நேஷனல் ஆவரேஜ் மோர் தென் 14% இருக்கும். அதையும் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் நேற்று HODs மீட்டிங்கில் மெயினாக நாங்கள் பேசினது வந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்களுடைய கருத்துக்களை வந்து முழுமையாக வைத்திருக்கோம். அது சார்ந்து ஏற்கனவே நேற்றைய தினம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்கோம். எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேணும், யாருமே விட்டு விடாமல். ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதி நேர ஆசிரியர்கள் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி வந்து அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டு விடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம். சங்கத்தை சார்ந்திருக்கோம்னா சார் மற்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜியோலாம் வந்திருக்கு, இதையும் நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் என்று அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வேகமாக அதுக்கான அறிவிப்பை அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக அறிவிப்போம். பள்ளி மாணவர்கள் அடிக்கிற போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.